குட்டீஸ், இன்னைக்கு சிம்சோன் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சிம்சோன் என்றால் சூரிய ஒளி, சூரியனின் புத்திரன், சின்ன சூரியன் அர்த்தம். சூரிய ஒளியைப் போல எங்கும் தங்கு தடையின்றி போவான். தான் கோத்திரத்தை சேர்ந்தவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டு பிறந்தவன், நசரேய முறையில் வளர்க்கப்பட்டவன், பசுத்தாவியை பெற்றவன், இஸ்ரவேலின் 13வது நியாயாதிபதி, 20 வருடங்கள் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்தவன், விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம் பெற்றவன், சீறி வரும் சிங்கத்தையும் கிழித்து போட்டவன், ஆனால் சிங்காரித்து வந்த சிங்காரியிடம் அடங்கி போனவன், கழுதியின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றவன், பசுத்தாவியினால நம்ப முடியாத பல செயற்குரிய செயல்களை செய்தவன். 4 முறை இவன் மேல் பசுத்தாவின் இறங்கினார்னு பார்க்கிறோம். அதே சமயம் 2 முறை தான் ஜெபம் செய்தவன்னு எழுதப்பட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குன்னு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சிம்சோனுடைய வாழ்க்கை. தன்னுடைய வார்த்தையினால சிக்குண்டவன், தன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணத்துல ஒரு பாதை மாறிய பயணி, கண்களின் இச்சையினால கண்களையே பறிகொடுத்தவன், தன் ரகசியத்தை காத்து கொள்ளாதவன், சுய கட்டுப்பாடு இல்லாதவன், நசரேய விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்காதவன், லட்சியம் இல்லாமல் வாழ்ந்தவன், தோல்வியின் சின்னமாக சிம்சோன்னு சொல்லுவாங்க. பராக்கிரமசாலியாக அடுத்தவர்களுக்கு தெரிந்தவன், தன்னுடைய வாழ்க்கையை படு மோசமாக பரிதாபமாக முடித்தவன். நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில காலத்தை செலவழிப்பாங்க, பணத்தை செலவழிப்பாங்க. ஆனந்த சிம்சோன் கிடைக்கக்கூடாத அரிய பொக்கிஷமான பரிசுத்த ஆவியானவரை செலவழித்து போட்டவன். இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் பிறக்குது. நாமும் பல நேரங்களில் கர்த்தருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றாமல் பாதியிலேயே முடிச்சுக்கிறோம். சிம்சோனும் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றாமல் பாதியிலேயே அவன் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரோட திட்டத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. வாலிப வயதில் கண்களின் இச்சைக்கு அடிமையாகி இறுதியில் அந்த கண்களையே இழந்த சிம்சோனை பார்க்குறோம். நாமும் கண்களின் இச்சைக்கு அடிமையாகாமல் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக செயல்படுவோம். ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.